வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தன்னோட கட்சி நிர்வாகிகளை சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மூலமா சந்திக்க போறாருங்க. இந்த பொதுக்குழு கூட்டம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர நவம்பர் 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நடக்க இருக்குங்க. சோ இந்த பொதுக்குழுல என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி கட்சியோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறப்ப அங்க யார் யார் எப்படி செயல்படணும், கரூர் சம்பவம் போல ஒரு அசம்பாவிதம் இதுக்கப்புறம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கோட்பாடுகளையும் சொல்ல போறதா சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம் நெருங்க 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 நமக்கு இன்னும் அந்த கிளை செயலாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டங்களுக்காக இந்த பொதுக்குழு கூட்டம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியோட வேட்பாளர்களை அறிவிப்பாங்களா, 234 தொகுதிக்குமே வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரம் கூட்டணி பற்றிய முடிவுகள் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை பகிர்ந்திருந்தாரு. அந்த கருத்துல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு இன்னல்களை சந்திச்சாலும் நேர்மையான பாதையில போய்கிட்டே தான் இருக்கும், இதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. கூட்டணி பற்றிய ஒரு சில விஷயங்களுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுடனும் அதிமுகவுடனும் கண்டிப்பான முறையில நாங்க கூட்டணி வச்சுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர நவம்பர் 5ஆம் தேதி நடக்க இருக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல கண்டிப்பா அவர் சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. தமிழக மக்களை தாண்டி அவரை எதிர்க்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே அவர் ஏதோ நவம்பர் 5ஆம் தேதி ஒரு பெரிய ஆப்பா வைக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க.